இந்த வீடியோவில் நம்ம சோனி கேமராவை லேப்டாப்போட டெத்தர்ட் ஷூட் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு சின்ன டெமோ பார்க்க போகிறோம். இதில் வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் ஷார்ட்ஸை வந்து இமீடியட்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். லைவ் வியூ வந்து உங்களுக்கு ப்ரிவியூ வந்திருக்கும். ஷட்டர் ஸ்பீட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களும் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் வந்து இது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ இந்த டெத்தர்ட் ஷூட்டிங் தேவையான பொருள் பார்த்தா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கேமரா, அப்புறம் ஒரு லேப்டாப், நம்ம டெத்தரிங் கேபிள் அப்படிங்கிறது ரெகுலர் யூஎஸ்பிசி கேபிள் மாதிரி கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 5 மீட்டர்ஸ் வரும். ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா பிளாக்ல வராது. மோஸ்ட்லி எல்லாமே இந்த மாதிரி ஹை விசிபிலிட்டி கலர்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு இருட்டான இடத்துல ஷூட் பண்ணிங்கனாலும் அங்கே நடக்கிறவங்களுக்கு வந்து அந்த கேபிள் வந்து கண்ணு தெரிகிற மாதிரி ஒரு ப்ளூ கலரோ ஒரு ஆரஞ்சு கலர்லேயே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஆனால் குவாலிட்டியாக இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்ட் ஆகிடுச்சு டோட்டலாகவே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி. நமக்கு இந்த மாதிரி கேபிள் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கேபிள் வாங்கினீங்கன்னா நிறைய நேரத்தில் எனக்கு இந்த பின்னே வந்து வளைஞ்சிருக்கு டோட்டலாகவே. ஸோ அதனால் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப கிளியராக வந்து நல்ல குவாலிட்டி கேபிளாக பார்த்து வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லாங் லைஃப் வரும். அது டெத்தர் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பிளேட்டு. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பேர் தெரியாது. இது ஆக்சுவலாக அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து இன்னொரு இன்டெக்ரல் பார்ட் இந்த டெத்தர்ட் ஷூட்டிங்கில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெகுலராக அந்த கேபிளை மாட்டியிருக்கேன். ஸோ இது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், அந்த மாதிரி லென்த் கேபிள்ஸில் நீங்கள் வந்து யாராவது வந்து அந்த கேபிளை தட்டி விட்டாங்கன்னா டக்குன்னு வந்து வெளியில் வந்துடும் கேபிள். ஸோ எந்த கேபிளாக இருந்தாலும் சரி, ஏன்னா யூஎஸ்பி-C போர்ட்டில் தான் வந்து கனெக்ட் ஆகுது நம்ம கேமராவில். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து குவிக்காக வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு இந்த பிளேட் வந்து வருது. அங்கே தான் உங்களுக்கு இந்த பிளேட் வந்து வருது. நான் இப்போ என்ன பண்ணேன், அந்த பிளேட் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்து யூஸ் பண்ணது காட்டுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிளேட்டுக்குள்ளே இந்த கேபிளை வந்து விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளேட்டை வந்து நான் வந்து கேமராவில் வந்து மவுண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட்டில் தட்டி விட முடியாது கேபிளை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேபிளில் நான் டெத்தர்ட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேட்டை வந்து நல்லா மாட்டியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கான செட்டிங்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் மெனுவில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் நெட்வொர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு நீங்கள் பிசி ரிமோட்டுன்னு இருக்கும் ஃபங்க்ஷனு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இப்போ பிசி ரிமோட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. பிசி கனெக்ட் மெத்தட் வந்து 3 இது காட்டும். நம்ம வந்து யூஎஸ்பி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கேமரா வந்து அந்த யூஎஸ்பி மோடில் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ கேனாட் ரெக்கக்னைஸ் த கேபிள்னு வருது. ஏன்னா நான் வந்து லேப்டாப் வந்து ஆன் பண்ணல. நான் இப்போ என்ன பண்ணேன்னா லேப்டாப்பையும் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஏர்ப்ளைன் மோடு வந்து ஆன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சோனியோட அந்த கிரியேட்டர் க்ளவுடில் வந்து உங்களுக்கு வந்து நான் மேக்குக்கு வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் டெஸ்க்டாப் அப்படிங்கிற அந்த ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து ஃப்ரீ தான். 3 விஷயங்கள் இதில் இருக்கும். ஒன்று வந்து ரிமோட் ஒன்று வரும், அதுக்கப்புறம் வந்து வியூன்னு ஒன்று வரும், அப்புறம் வந்து எடிட்டும் வரும். ரிமோட்டில் உங்களுக்கு இந்த இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வரும். செகண்ட் அந்த வியூவரில் வந்து உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து எடுத்தோடனே நீங்கள் கிளிக் பண்ண வியூ பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம். அதுக்கப்புறம் எடிட், இது வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவான ஒரு சாஃப்ட்வேர். அதனால் இதை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப சுமாராக இருக்குது இந்த சாஃப்ட்வேரு. ஸோ நீங்கள் வந்து வியூ மட்டும் பண்ணிவிட்டு நான் எடிட் பண்ணுறது கூட நம்ம வந்து வேறு சாஃப்ட்வேரில் பண்ணிக்கலாம். நீங்கள் டெத்தரிங் நீங்கள் ஏற்கனவே லைட் ரூம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட் ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டெத்தர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அந்த ரிமோட் சாஃப்ட்வேர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சோனியோட ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நீங்கள் லைட் ரூமில் கேப்சர் ஒன்றில் எல்லாமே பண்ணலாம். இது சோனியோட ஃப்ரீ சாஃப்ட்வேரு. இப்போ அந்த கேமரா வந்து உங்கள் காட்டும். அப்படி காட்டலன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணேன், கேமரா வந்து டபுள் கிளிக் அந்த இடத்துல பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே இருக்க லைவ் வியூ வந்து கனெக்ஷன்ஸ் வந்து காட்டிடும். இதில் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ஷட்டர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது இல்லாமல் இந்த நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஸோ சேவ் ஃபோல்டர் நான் என்ன பண்ணிடுறேன்னா, சேவ் ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் வந்து போட்டுறேன். டெஸ்ட்டுன்னு போட்டுறேன். இல்லைனா பிக்சர்ஸில் போய் எல்லா ஃபைல்ஸும் உட்காந்துரும். ஸோ அதனால் நான் வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சுறேன். இப்போ நான் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு வந்து போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சோனி கேமராவை எப்படி நம்ம லேப்டாப்பில் டெத்தர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த கேப்சர் டெத்தர், இந்த கேபிள் ப்ளஸ் இந்த டெத்தர் பிளாக், இந்த பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி இல்லை வேறு ஏதாவது ஒரு டாபிக் வேணும்னா கூட நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம அதையும் ஒரு வீடியோவாக பண்ணுவோம்.